ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்வெர்ட்டருக்கான சுவிட்ச் போர்டு, 2 ஷாக்கெட், 2 சுவிட்ச், 2 இண்டிகேட்டர் வச்சு வயரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை ஒரு 8 மாடலர் பிளேட்டு, தென் 20 ஆம்ஸில் 2 சுவிட்ச், 2 ஷாக்கெட்டு, 2 இண்டிகேட்டர் போதுமானது. இதில் ஒரு சுவிட்ச், ஒரு ஷாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டர் யூபிஎஸ்க்காகவும், அதே போல் ஒரு சுவிட்ச், ஒரு ஷாக்கெட், ஒரு இண்டிகேட்டர் இபி லைனுக்காகவும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த வயரிங் பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸோட ஒயரை கரெக்டான பிளேஸில் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். இப்போ இதில் ரெட் கலர் ஒயர் சுவிட்சில் இருக்க இண்டிகேட்டர், பிளாக் கலர் ஒயர் டைரக்டான இண்டிகேட்டர். இப்போ பிளாக் ஒயர் ரெட் ஒயரையும் பிளாக் ஒயர் ரெட் ஒயரையும் நம்ம சேர்த்து முறுக்கி வச்சுக்கிறோம் நியூட்ரலுக்காக. இந்த யூபிஎஸ் சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் காமன் தான், ஸோ ஒரே ஒயர் நியூட்ரல் போதுமானது. இப்போ முறுக்கி வச்சிருக்க அந்த 2 பேர் ஒயரை ஒரு பிளாக் கலர் ஒயரோட சேர்த்து ஷாக்கெட்ல நம்ம நியூட்ரல் பாயிண்ட்ல கொடுத்துடுறோம். தென் இந்த பிளாக் கலர் ஒயரோட இன்னொரு பகுதியை இன்னொரு ஷாக்கெட்டோட நியூட்ரல் பாயிண்ட்ல கொடுக்க போறோம். இந்த கனெக்ஷன்லயும் நம்ம பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஒயரையும் இந்த நியூட்ரலையும் சேர்த்து கொடுக்க போறோம். இப்போ நியூட்ரல் ஆனது எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்கும் ப்ராப்பரா போயிடுச்சு. அதே போல 2 ஷாக்கெட்டுக்கும் நியூட்ரல் நமக்கு காமனா போயிடுச்சு. தென் இதே போல காமனா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் எர்த்திங். அந்த எர்த் பாயிண்ட்டை நம்ம ஷாக்கெட்டோட மேல் பகுதியில் 2 ஷாக்கெட்டுக்கும் இணைச்சு கொடுத்துருவோம். பொதுவா எலக்ட்ரிக்கல்ல ஃபேஸ் நியூட்ரல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு எர்த்தும் இம்பார்ட்டன்ட். ஸோ மஸ்ட் கிவ் எர்த். இப்போ காமனா செய்ய வேண்டிய 2 விஷயமும் முடிஞ்சிருச்சு. எர்த்தும் கொடுத்தாச்சு, நியூட்ரலும் கொடுத்தாச்சு. தென் இப்போ இபி மென்ஷன் பண்ணிருக்க இந்த இடத்துக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாகணும். இந்த இபி பாயிண்ட் சுவிட்சில் கீழே இன்புட்டும் மேல அவுட்புட்டும் எடுத்து ஷாக்கெட்ல கொடுத்துடணும். அதாவது கீழே இன்புட் அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா எம்சிபில இருந்து வரக்கூடியது. மேல அவுட்புட் சுவிட்சோட இன்னொரு பகுதியிலிருந்து நம்ம ஷாக்கெட்டுக்கு எடுத்து கொடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ சுவிட்சில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் சுவிட்ச் போட்டா ஆன் ஆகிற மாதிரி சுவிட்சோட அவுட்புட்ல அந்த லைனை கொடுத்துடணும். ஸோ அந்த இண்டிகேட்டரோட மெலிஸ் ரெட் கலர் வயரும் நம்ம எடுக்கக்கூடிய 2.5 ரெட் கலர் வயரும் சேர்த்து சுவிட்சோட அவுட்புட்ல கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2.5 ரெட் கலர் வயரை நம்ம டைரக்டா எடுத்துட்டு போய் ஷாக்கெட்டோட லைன் எல்லுங்கிற பாயிண்ட்ல கொடுத்துடணும். ஷாக்கெட் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் ஃபேஸும் லெஃப்ட் சைடில் நியூட்ரலும் இருக்கணும். நிறைய பேர் மாற்றி கனெக்ஷன் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கொடுக்க கூடாது. அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுனால அப்ளையன்சஸ்ல ஷாக் அடிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ராப்பரா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறது நல்ல விஷயம். இப்போ இபி பாயிண்ட்டுக்கான கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. தென் யூபிஎஸ் பாயிண்ட்டுக்கான கனெக்ஷனுக்கு வருவோமா? இந்த இடத்துலையும் அதே போல யூபிஎஸ்க்கான அவுட்புட் ஷாக்கெட், சுவிட்ச், இண்டிகேட்டர்ஸ் மூணுமே இருக்கு. இன்வெர்ட்டரோட அவுட்புட் டைரக்டா ஷாக்கெட் வழியா தான் சுவிட்சுக்கு வரும். அப்படிங்கிறதுனால ஷாக்கெட்ல எல்லுங்கிற பாயிண்ட்ல இருந்து டைரக்டா சுவிட்சோட கீழ் பகுதியில கொண்டு போய் ஒரு லைன் கொடுத்துடணும். அந்த ஒயரோட சேர்த்து இண்டிகேட்டரோட ஒரு ஒயரையும் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது தான் யூபிஎஸ் ஓட சப்ளை வந்துட்டு இருக்கா இல்லையா நமக்கு கன்ஃபார்மா தெரியும். சோ இப்போ அந்த இண்டிகேட்டர் ஒயரும் ஒரு ரெட் கலர் ஒயரும் சேர்த்து கொடுத்துருக்கேன் சுவிட்சோட பாட்டம் பகுதியில. இப்போ அந்த ஒயரை எடுத்துட்டு போய் ஷாக்கெட்டோட எல்லுங்கிற பகுதியில கொடுத்துடணும். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும்போது ஷாக்கெட் வழியா நமக்கு இன்வெர்டர் சப்ளை வரும்போது நமக்கு டைரக்டா சுவிட்சுக்கு கண்ட்ரோல் போகும். அதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது தான் யூபிஎஸ் ஓட சப்ளை அவுட்புட் ஃபேனுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்கும் போகிற மாதிரியான செட்டப் இங்க ரெடி ஆகும். இதோட கண்டினியூஷன் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.